ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மோடு கூட பேசி வருகிற தேவனாயிருக்கிறார். அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆங்கிலத்தில் பாருங்க, if your enemies are hungry, feed them. If they are thirsty, give them something to drink. In doing this, you will heap burning coals of shame on their head. Amen. பாருங்க, வேதம் நமக்கு அழகான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எதிரிகளை அவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அவன் எப்படியாவது சாகணும், அவன் எப்படியாவது அழிந்து போகணும், அவன் நாசமாய் போகணும் என்று சொல்லி எதிரிகளை ஒரு எதிரியாய், ஒரு குற்றவாளியாய் அப்படிதான் பார்த்து கொண்டு இந்த உலகம் வருகிறது. யாரும் எதிரிகளை நேசிப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா, யாராவது அவங்க எதிரிகளை நேசிக்கிறாங்களா? இல்லை. மிகவும் குறைந்த பேர் தான் அப்படியா எதிரிகளை நேசிப்பது. இந்த உலகத்தில் பாருங்க, அப்படியாய் பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தை அவன் போட்டு வைத்திருக்கிறான். ஆனால் பாருங்க, வேதம் நமக்கு இன்னொரு காரியமும் கற்றுத்தருகிறது. வேதம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்றால், நாம் நம்முடைய எதிரிகளை எதிரியாய் பாராதபடிக்கு நாம் அவர்களை நேசிக்கணும் என்று வேதம் இன்றைக்கு கற்றுத்தருகிறது. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அவன் எனக்கு விரோதமாக அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறான், என்னை அவன் எப்படியெல்லாம் அவன் ட்ரீட் செய்திருக்கிறான், என்னை எப்படியெல்லாம் அவன் அசிங்கப்படுத்தியிருக்கிறான், நான் எப்படி போய் அவனை நேசிக்க முடியும்? இதை யாரால் சாத்தியம் என்று நீங்கள் கேட்பீர்களானால், நான் ஒன்று சொல்லட்டும். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு யாரையும் வெறுக்கல. இயேசு தம்முடைய எதிரிகளை அவர் நேசித்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நாமும் பாவத்துக்குள்ளாய் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது நாமும் அவருக்கு எதிரிகளாய் தான் இருந்தோம். ஆனால் அவர் நம்மை நேசித்தபடினாலே நமக்காய் இந்த உலகத்தில் அவர் நமக்காய் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார், தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, இயேசு நம்ம எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதமும் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. உன் எதிரி எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கட்டும், உன் எதிரி உன்னை எப்படியாவது ட்ரீட் செய்திருக்கட்டும், உன் எதிரி எப்படியாப்பட்ட குற்றமும் செய்திருக்கட்டும், ஆனால் அவனை நியாயம் தீர்ப்பது உங்களுடைய வேலை இல்லை. அவனை பழி வாங்க வேண்டியது உங்களுடைய வேலை இல்லை. கர்த்தர் அதை செய்து முடிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, அது எனக்கு விட்டு விடுங்கள், நான் அதை செய்து முடிப்பேன். ஆனால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். என்ன? நாம் நம்முடைய எதிரிகளை நேசிக்கணும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு எதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பாங்க. இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற இந்த கோபத்தை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. அந்த கோபமெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த கோபத்தெல்லாம் எடுத்து போட்டு விடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிரியை நீ நேசி. அவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களோட எதிரியை ஒரு வேளை பசியா இருக்கும் பொழுது நீங்க போய் அவனுக்கு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான்? அவனுக்கு வெக்கமா இருக்கும், உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. அவன் எங்கேயோ களைப்பா உட்கார்றான், யாருமே தண்ணி கொடுக்கல. நீங்க போய் அவனுக்கு தண்ணி கொடுத்து குடிப்பா, தண்ணியை குடி என்று சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, அவனுக்கு வெக்கமா இருக்கும், உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு பயந்து ஓடி போவான். ஏன் தெரியுமா? நீங்க காண்பிக்கிற அன்பு அவனால் நிற்க முடியாது. அவனுக்கு அசிங்கமா இருக்கும், வெக்கமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படியாய் நீங்கள் செய்யும் பொழுது அதுதான் வேதம் சொல்லுகிறது, you will heap burning coals of shame upon his head. உங்க எதிரில் அவன் நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிரியை நேசி, உன் எதிரியை அன்பு கூறு என்று. இன்றைக்கு ஏதோ யார் மேலேயோ ஏதோ ஒரு கோபத்தோடு கூட நீங்க இருக்கீங்கல்ல, அவனை நான் கவனிச்சுக்கிறேன், அவனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கீங்களே, இன்றைக்கு மனதார அவனை மன்னிங்க, அவனை நேசிங்க. அவன் பசியா இருப்பானால் அவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க, அவன் தாகமா இருப்பானால் அவனுக்கு பானத்தை கொடுங்க. கர்த்தர் அப்படியாப்பட்ட அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அப்படியாய் செய்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உன் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சுபாவம், உம்முடைய அன்பு அப்பா எங்களுக்குள்ளே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியாய் நாங்களும் உம்மை போல நேசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.